அனைவருக்கும் வணக்கம். அதாவது அனிமேஷன் படத்திலே வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமாங்கிறது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு மூவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த அனிமேஷன் மூவிக்கு வந்து ஓவராலா வந்து தியேட்டருங்கிறது வந்து கிடைக்கல. இப்ப நான் இந்த படத்த பத்தி நான் சொல்ல போறனால, சங்கின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில பேரு. சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. உண்மையிலே அப்படிப்பட்ட படம், சூப்பரான படம். எப்படி இந்த படத்த தியேட்டருக்கெல்லாம் வந்து எடுக்காம விட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அனிமேஷன்ல வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த மியூசிக் சாம் சிஎஸ் யாருயா அவரு? அவர்லாம் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர். அவர்லாம் தூக்கி கொண்டாந்து மெயினான படத்துல போடாம, இப்படி அனிமேஷன் மூவிக்கு, கார்ட்டூன் மூவிக்கு போட வச்சு, பார்க்கறதுக்கு அது அனிமேஷன் மூவி மாரியே தெரியல. லைவ் மூவி மாரியே இருந்துச்சு. நம்ம நார்மலா வந்து ஹியூமன வச்சு எடுத்து போடுற படம் மாரியே இருந்துச்சு. மியூசிக் அந்த அளவுக்கு கிளைமாக்ஸ்ல விட்டு தெறிக்க விட்டேன். அதான் அந்த படத்த நான் முழுசா சொல்றேன். 20 கோடிக்கு எடுத்து விட்டு 200 கோடிக்கு ஒரு படம் கலெக்ஷன் பண்ணோம்னா, அது இந்த படம் தான். இன்னும் தியேட்டர் கிடைக்கல. இந்த படத்த பத்தி தெரிஞ்சு தான் இப்ப நெறைய பேர் போய் படத்த போய் பார்க்குறாங்க. கூலி வர்றதுக்கு முன்னாடி இந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் தியேட்டர்ல ஓடும். நெறைய தியேட்டர் கிடைக்கல. தியேட்டர்ல கிடைச்சா பாருங்க. நான் பார்த்தது வந்து மூவி ஸ்டார் வெப்சைட்ல தான் பார்த்தேன். அந்த அந்த வெப்சைட்லாம் பார்த்தேன். ரொம்ப கிளியரா இருக்காது. அந்த மியூசிக் வந்து பக்காவா இருந்துச்சு. அ க ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க. இல்ல ஹெட்ஃபோனு, நெக் பேண்ட் ஏதாச்சும் ஒண்ணு போட்டு பாருங்க. அப்பதான் படம் இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து கிளியரா இருக்கும். இப்ப வாங்க படத்த பத்தி முழுசா பார்ப்போம். அந்த படத்தோட கிளிப் எல்லாமே ஒரு படத்த பாருங்க. அதாவது என்னன்னா, நம்ம கோச்சடையான் பார்த்துருப்போம். அது வந்து ஒரு அனிமேஷன் மூவி. நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச கோச்சடையான் வந்து அது லைவ் மூவி எடுத்துக்கலாம். பொன்னியின் செல்வன் மாரி லைவ் மூவி எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. கலெக்ஷன் நல்லா கோச்சடையான் நல்ல மூவி தான். நல்லா வந்திருக்கும். ஆனா வந்து அந்த சண்டை காட்சிகள், இந்த இதெல்லாம் வரும்போது ஃபைட் சீன்லாம் வரும்போது வந்து கொஞ்சம் லேக் அங்க இங்கயும் இருக்கு. ஆனா இதுல எந்த ஒரு லேக்குமே இல்ல. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா ஒரு அனிமேஷன் மூவில இப்படி ஒண்ணுலாம் இருக்குமா? அப்படிங்கிறது. மகாவதார் நரசிம்மாங்கிறது வந்து என்னன்னா, நம்ம விஷ்ணுவோட அவதாரம் வந்து 9 அவதாரங்கள் இருக்கு. அதுல ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அதுல வராக அவதாரம் வந்து எப்படி எடுத்தாரு அப்படிங்கிறது தான் வந்து இதுல வரும். நரசிம்ம அவதாரம் எப்படிங்கிற எடுத்தால அதுல இந்த படத்த வந்து ப்ரொடியூசர் பண்ண யாருன்னா, ஹோமபுல் ஃபிலிம்ஸ் அதாவது கேஜிஎஃப், சலார் மூவி இதெல்லாம் வந்து புரொடக்ஷன் பண்ணாங்கல்ல, அந்த கம்பெனி தான் வந்து இதையும் வந்து புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு கை வலிக்குது. கையில அந்த ட்ரைபாட் இல்ல. அந்த அந்த ஃபிலிம்ஸ் தான் வந்து இத புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப படத்த பார்க்க நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போட்டேன். நானே இந்த படத்தோட ரிங்டோன் ஆனா படத்தோட சாங்கே வந்து ரிங்டோனா வச்சுட்டேன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு மியூசிக் வந்து சாம் சிஎஸ் கொளுத்தி விட்டாரு. ஒரு படத்துக்கு கைதி, கூலி, புஷ்பா 2, புஷ்பா இதுக்கு போடுற மாரி வந்து ஒரு மியூசிக்க போட்டு வச்சிருக்காரு. கிளைமேக்ஸ்ல வரும் பாருங்க ஒரு சீனு. அந்த இரணியகசிபுவ போட்டு அடி வெளுத்து கட்டாரு பாருங்க. நரசிம்மா. அப்புறம் அடுத்து விஷ்ணு பகவான் வந்து. அதெல்லாம் மியூசிக் வந்து ரியலா வந்து நம்ம விக்ரம் படத்துக்கு போட்ட மாரி தான் இருந்துச்சு கிளைமேக்ஸ் சீன்ல. அதாவது கமல்ஹாசன் வந்து விஜய் சேதுபதிய போட்டு அடிச்சு சாகடிக்கும்போது வரும் பாருங்க ஒரு சீனு. அந்த கிளைமேக்ஸ் சீன்ல மியூசிக் அது மாரி தான் இருந்துச்சு. படம் பக்காவான படம். இத வந்து மிஸ் பண்ணிறக்கூடாது. யாருமே இந்த படத்த வந்து மிஸ் பண்ணிறக்கூடாது. நெறைய படம் ஆதிபுருஷு, கோச்சடையான்னு சொல்லி நெறைய படங்கள்லாம் வந்திருக்கு. அனிமேஷன்ல. ஆனா இப்படி ஒரு படம் தமிழ் டப்ல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா தியேட்ரிக்கல் லைசென்ஸ் நெறைய இது கிடைக்கல. அதனால வந்து பெண்டிங்ல கிடக்கு. எப்படி கூலி வந்தோனே எப்படியும் தூக்கிருவாங்க. கூலி வந்து வேர்ல்டு வைடு. அமீர் கான் இதெல்லாம் தூக்கி உள்ள போறதுனால வந்து அ கூலிய பொறுத்தவரை எல்லா தியேட்டர்லயுமே அந்த கூலி தான் ஓடும். அப்படி இந்த அனிமேஷன் படத்துல வந்து இந்த ரத்தம், அந்த இதெல்லாம் வந்து தெறிக்க தெறிக்க உள்ளதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். இப்படி மியூசிக்லாம் வந்து சாம் சிஎஸ் தெறிக்க விட்டுருக்காரு. இப்பலாம் சாவி அபியங்கரனா, சாய் அபியங்கர்னா பேரே வாயில நுழைய மாட்டேன். அவன்லாம் யாருன்னே தெரியல. ஹிப்ஹாப் ஆதியா நான் வந்த மாரி கூட அவன்லாம் வரல. சும்மா கட்சி சேரான்னு சொல்லி பாட்ட போட்டவன், ஒரு பாட்டு 2 ஆல்பம் சாங் போட்டவன அவன தூக்கி பென்ஸ் படத்துக்கு உள்ள தூக்கி மியூசிக் டைரக்டர் தூக்கி உள்ள போட்டவன்லாம் யாருன்னே தெரியல. சும்மா 2 ஆல்பம் போட்டா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர். அவனுக்கு மியூசிக்னா என்னன்னே அவனுக்கு தெரியல. எனக்கே தெரியாது. நீ போட்டுக்காமலாம் சொல்லுவியா? ஆனா எனக்கே அது மியூசிக்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ரசிக்க தெரியும். ஆனா சாவி அவங்க யாரு? ஹிப்ஹாப் ஆதியான்னு கஷ்டப்பட்டு வந்த அளவுக்கு கூட வந்து அவன்லாம் வரல. ஆனா அவன தூக்கி மியூசிக் டைரக்டர் இவன்லாம் சாம் சிஎஸ்லாம் கொளுத்தி விட்டாருங்க. அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர். அவன்லாம் தூக்கி நெறைய படத்துல யூஸ் பண்ணலாம். இவர் வந்து அனிமேஷன் படத்துக்கு போட்ட மாரி போடல. ரியலான லைவ் மூவிக்கு போட்ட மாரி மியூசிக் போட்டு கொளுத்தி எடுத்திருக்கார் சாம் சிஎஸ். அதில வராக அவதாரம் வந்து எப்படி எடுப்பாருன்னா, அந்த இரண்யகசிப்பு அவரோட தம்பி ஒரு ஆள் 2 பேர் இருப்பாங்க. அதில வந்து அந்த அவ தம்பிக்காரன் வந்து நான் பூமி தேவி நம்ம வந்து பூமி தேவி, பூமாதேவின்னு சொல்லுவோம்ல.
அவளை கொண்டு போய் அரக்கர் உள்ளத்தில் ஆழ்கடலில் கொண்டு போய் சிப்பிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. யார் காப்பாற்றுற உலகமே இருட்டாகி போயிடும். அப்போ யார் காப்பாற்றுறது என்னன்னு தெரியாமல் தேவர்கள் எல்லாருமே வந்து பிரம்மதேவர்கிட்ட போகிறாங்க. இப்போ பிரம்மதேவர் முழிக்கிறார், நம்ம என்னடா பண்ணுறது, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து நாலு முகம் இருக்கும்ல, அப்போ வந்து 4 முகத்தில் ஒரு முகத்துக்கு தும்புறாரு. பன்றி வந்து அந்த தும்முலேருந்து எந்திரிச்சு ஓடி போய் சரியான உருவமாக உருவெடுக்குது. இப்படி உருவெடுத்ததில் அந்த வராக அவதாரம் நம்ம உத்தரவசமங்கையில் கூட இருக்குது, வராகி அம்மன் கோயில். எல்லாருமே வந்து அங்கே போகிறோம். அதே மாதிரி வராக அவதாரம் எடுத்து போய் அந்த இரணியகசியோட தம்பியை போட்டு அடி அடி பொழந்து கட்டி போட்டு கொள்றாரு. ரத்தம்லாம் தெறிக்க போட்டு கொள்றாரு. அதோட தான் வந்து இரணியகசிப்பு வந்து ஒரு சபதம் எடுத்து, நான் கொல்லுவேன், நான் விஷ்ணுவை வந்து அவன் ஒரு பேடி பையன், அவன் ஒரு அசிங்கமாக பேசி இவளால் நேருக்கு நேரம் மோத மாட்டேன், முதுகுக்கு பின்னாடி தான் வந்து குத்துவான், இவெல்லாம் வந்து கடவுளே கிடையாது, இவெல்லாம் அரக்கனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பான். பிரம்மதேவரை நினைச்சு ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருஷமா தவம் இருந்து பிரம்மதேவாய நமகன்னு சொல்லி பிரம்மட்ட இருந்து பகலிலும் என்னை கொல்லக்கூடாது, மாலையிலும் கொல்லக்கூடாது, இரவிலும் கொல்லக்கூடாது, உயிருள்ள பொருள்களாலும் சாவு வரக்கூடாது, உயிரற்ற பொருளாலும் சாவு வரக்கூடாது, மாளிகை உள்ளே வரக்கூடாது, மாளிகை வெளியே வரக்கூடாது, ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்குன்னு, இரணியகசிபு மட்டும்தான் இருக்குன்னு, வேற யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்கள் எல்லாருமே வந்து இரணியகசிபு மட்டும்தான் வழிபடணும், உலகத்திற்கு ஒரே கடவுள் இரணியகசிபு இறைவன் அப்படிங்கிற நாமத்தை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் வரத்தை வாங்கிடுவார். பிரம்மதேவர் வரத்தை கொடுத்துருவார். அப்படி இருக்கும்போது இரணியகசிபு தெரியல, பிரம்மதேவரே படித்தது வந்து மகாவிஷ்ணு தாங்கிறது தெரியாமல் வரத்தை வாங்கிக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக போட்டு தேவர்கள்லாம் அடிமைப்படுத்தி வச்சு எல்லாம் பண்ணி, அதுக்கிடையில் வந்து இரணியகசிபு தவறு இருந்திருக்க காலத்தில் இரணியகசிபோட மனைவி வந்து தேவர்கள்லாம் தேவர்கள் தூக்கிட்டு போய் இதுன்னா இப்போ நாரதர் வந்து குறுக்க தலையிட்டு இது மாதிரி மகாவிஷ்ணு நாமத்தை சொல்லுங்க, மகாவிஷ்ணு பற்றி போற்றி பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வயிற்றுல குழந்தைக்கு அரக்கர் குலத்தோட குழந்தைக்கு வந்து மகாவிஷ்ணு நாமமே வந்து பிறவிலே வந்துடும். அப்படி இருக்கும்போது வந்து பிரகலாதனே வந்து இரணியகசிபு இறைவன் சொல்லும்போது பிரகலாதன் அவரோட பிள்ளையாச்சு, எல்லாருமே வந்து இரணியகசிபு இறைவன் சொல்லிக்கிட்டு இருப்பாள். பிரகலாதன் வந்து ஓம் நமோ பகவான் வாசுதேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இங்கே இது மாதிரி இருக்காதியப்பா, நீங்கள் இப்படி மாறுங்கப்பா, போய் மகாவிஷ்ணுவோட காலடியில் போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு துரோகியே விரோதியாக வந்து அவனே வந்து காலையில் போய் உள்ள சொல்லான்னு சொல்லி எட்டி உதஞ்சி அவனை கொல்ல சொல்லிடுவார். என்னென்னமோ பண்ணி வைப்பாங்க, யானை வச்சு முட்டை வைப்பாங்க. அப்பா கூட வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக, இந்த ஒரு மந்திரம் தான், அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து இது நம்ம அந்த மதம் கொண்ட யானையில் வந்து அந்த பிரகலாதனை பார்த்தோன்னா அடங்கிடும். அதே மாதிரி மேலே இருந்து பிடிச்சி தள்ளி விடுவாங்க. இப்படி தள்ளி விடும்போது வந்து மகாவிஷ்ணு வந்து தன் கரங்களால் பாதுகாத்து இது பண்ணிடுவாங்க. அதை பார்த்தோன்னே வந்து ஒரு சில அரக்கர்லாம் வந்து மாறிடுவாங்க, மகாவிஷ்ணு வந்து வழிபட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ மறுபடியும் கடலுக்குள்ளே போய் இது பண்ண வைப்பாங்க, தள்ளிவிட்டு கொள்ள வைப்பா. அப்புறம் பாம்பு வந்து சுற்றும் கல்லில், அந்த பாம்பை வந்து கருட பகவான் வந்து அந்த பாம்பை தூக்கி நாராக பிச்சு போட்டு அந்த கடலில் இருக்கிற தெய்வம், அது ஒரு ஆண் தெய்வம் தான் வரும், வந்து காப்பாற்றிட்டு போய் வெளியில் வச்சு இங்கே மகாவிஷ்ணு வந்து அவர் ரொம்ப பாதுகாக்கிறாரு. மகாவிஷ்ணு வந்து யாரு கண்ணுக்குமே அவ்வளோ தென்பட மாட்டார் அப்படின்னு சொன்னோடனே மகாவிஷ்ணு வந்து போற்றி பாடிக்கிட்டே இருக்க. மகாவிஷ்ணுவே வந்து நீங்கள் வந்து எனக்கு ரொம்பலாம் பெரிய ஆசை இல்லை, வேறு பெரிய தவம்லாம் நான் பெரிய வரம்லாம் கேட்கல, நான் எங்கே பார்த்தாலும் நீங்கள் என் கண்ணுக்கு தெரியணும் அப்படி வரத்தை வாங்கினோன்னே பிரகலாதன் 5 வயசு பையன் தான், சின்ன வயசு பையன் தான். மரத்தை பார்ப்பா, மரத்தில் மகாவிஷ்ணு இருப்பார், செடி வைப்பான், செடியில் இருப்பார், தரையை வைப்பான், தண்ணியில் எல்லாத்துலேயும் மகாவிஷ்ணு இருப்பார். கடைசியில் உள்ளே கூட்டிகிட்டு மாளிகைக்குள்ளே போய் நிறையா இது கொலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்து பிரகலாதனை கொலை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது உள்ளே போவான். உள்ளே போயிட்டு மாளிகைக்குள்ளே போயிட்டு தந்தையை போய் மாற சொல்லுவான். தன் தந்தையை வந்து நீ சொல்லுகிறாய் அல்லவா அந்த விஷ்ணு, அந்த விஷ்ணு அந்த பேடி பையன் வந்து இந்த தூணில் இருப்பானா அப்படிங்கப்பா, என் இறைவன் வந்து தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தூணை உடைப்பான் பாருங்க. தூணை உடைச்சோடனே அதுதான் மனிதர்களும் வரக்கூடாது, விலங்காலும் வரக்கூடாது, மாலையிலும் வரக்கூடாது, பகலில் வரக்கூடாது, இரவில் வரக்கூடாது, உயிரற்ற உயிருள்ள பொருள்களாலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரணம் வந்து தரையில் இருக்கக்கூடாது, வானத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வரத்தையே வாங்கி வச்சுருப்பான். அதனால தான் இந்த அரக்கர்கள்லாம் போட்டு கொன்று எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது இந்த தூணை உடைச்ச உடனே அடியாக இந்த மாளிகைக்கு 2ஆக பொழந்து வருவார் பாருங்க நரசிம்மர். அந்த மனித உடலும் சிங்க முகமும் வச்சுக்கிட்டு 8 கை வச்சுக்கிட்டு 4 கை 2 4 4 கை வச்சுக்கிட்டு வருவார் பாருங்க. சக்கரம் கிட்ட சங்கு இருக்கும், கீழே வந்து தண்டாயுதம் இருக்கும்,
இன்னும் 6 கைகளோட வருவாரு. 6 கையில வந்து சண்டைன்னா இரண்யகசிப்பும் போட்டு விஷ்ணுவ அடிப்பான். அதுதான் கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுறது. அவன பலத்த ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக விளையாட்டு காட்டுறது தான் இந்த விஷ்ணுவோட இதுவே. அது எல்லாத்துலயுமே தெரியும். மகாபாரதத்திலே படிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது போட்டு இரண்யகசிப்பு போட்டு மகாவிஷ்ணு அந்த நரசிம்மர போட்டு அடி வெளுத்து கட்டுறான். இவரும் போட்டு அடிக்கிறாரு. இங்க இருக்கிற அரக்கர் குல வீரர்கள்லாம் அந்த 2 துண்டா தலை தனியா, கை தனியா, கால் தனியா, உடம்பு தனியா பிச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கு. கடைசியில வந்து மாளிகைக்குள்ள உள்ள போட்டு தர தரன்னு இழுத்தாந்து கரெக்டா சொல்லுவான். உன்னோட சாவு பகலிலும் இல்லை, இரவிலும் இல்லை. பாரு, இரவும் பகலும் கலந்து இருக்கிறது. உன்னோட சாவு மாளிகையின் வெளியேயும் இல்லை, மாளிகையின் உள்ளேயும் இல்லை. பாரு, வாயிற்படியில் இருக்கிறாய். உன்னோட சாவு தரையிலும் இல்லை, ஆகாயத்திலும் இல்லை. பாரு, என் மடியில் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி வயித்தை கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்டுட்டு அந்த இதயத்தை எடுத்து அப்படியே நொறுக்குவார் பாருங்க. அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு இதா இருக்கும். அந்த ரத்தம்லாம் தெறிக்க தெறிக்க உள்ளது. லைவ் மூவில இருக்கிற மாரியே அந்த இது சீன்லாம் இருக்கும். கை வலிக்குது. அதனால மாத்தி மாத்தி அடிச்சுட்டேன் ட்ரைபாட் இல்லாதனால. அந்த சீன் அவ்வளோ இதா இருக்கு. லைவ் மூவி எடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதனால அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விஷ்ணுவோட அவதாரங்கள அடுத்தடுத்து நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி தான் அடுத்து எண்டு கார்டு முடிக்கிறா. மியூசிக்க கொளுத்தி விட்டா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகன்னு சொல்லி அந்த ஒரு சாங் வரும் பாருங்க. அதுவே வந்து மனச இந்த பாட்டு நீங்க ஹெட்செட் போட்டு கேட்டாலே வந்து உங்க மனச வந்து எவ்வளோ இதா கல்லா இருந்தா அந்த மனச ஃபுல்லா கரைச்சிரும். அந்த அளவுக்கு சாம் சிஎஸ் வந்து மியூசிக் போட்டு கொளுத்தி வச்சிருக்காப்புல உள்ள. உண்மையிலே அண்டர்ரேட்டட் மூவி. 20 கோடிக்கு எடுத்து 200, 300 கோடி வசூல் பண்ணா இந்த ஒரு மூவினால மட்டும் தான் முடியும். அது அனிமேஷன் மூவி இந்த அளவுக்கு வசூல் பண்ணோம்னா இப்போதான் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியல. நான் அதில் பார்த்துட்டு மூவிஸ்னால பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் உண்மையிலே இந்த படத்தை போய் பாருங்க. மகா அவதார் மகா அவதார் நரசிம்மான்னு சொல்லி அந்த மூவி நேம் போய் பாருங்க. உண்மையிலே கூஸ் பம்ப்ஸுங்க. அனிமேஷன் மூவி மாதிரியே இருக்காது. போக போக வந்து லைவ் மூவி மாதிரியே நமக்கு பார்க்க தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன் போட்டு இந்த படத்தை பாருங்க. இல்லை தேட்டரில் போய் பாருங்க. உண்மையாக அண்டர்ரேட்டட் மூவி. இது மாதிரி எடுத்த ஒரு மூவி வருங்கிறதே தெரியல. பாருங்க. நன்றி, வணக்கம்.